அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம மட்டன் தால்ச்சா தான் செய்ய போகிறோம். மட்டன் எலும்பு தால்ச்சா. அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு செம்பு தண்ணி வச்சுக்கலாம், அடுப்பத்தை வச்சுட்டு. இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எலும்பு வச்சுக்கலாம், கொஞ்சம் கொழுப்போட. 100 கிராம் கடலைப்பருப்பு, 150 கிராம் துவரம்பருப்பு ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். வாங்க, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மட்டன் தால்ச்சாக்கு கொஞ்சம் கொழுப்போடு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ பக்கத்தில் ஒரு அடுப்பு பற்ற வச்சு நம்ம எதில் தால்ச்சா வைக்க போகிறோமோ அந்த சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் நேராக. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குஸ்கா, பிரியாணி, சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் கூட இந்த தால்ச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 4 தக்காளி பழம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுட்டு 2 ஸ்பூன் தனி மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். பாருங்கள், இது மல்லித்தூள். நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு பாருங்கள், இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. அதில் 2-3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். வேக வச்சுருக்க எலும்பையும் பருப்பையும் போட்டுக்கலாம். இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ இறக்கையில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நெய் கூட 1 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக